இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய அருட்பணியாளர்களே, துறவியரே, அன்பான இறை மக்களே, புனித அந்தோணியாரின் இந்த திருத்தலம் தேடி வந்திருக்கின்ற பக்தர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அந்தோணியாரின் இந்த திருத்தலத்திலே புனித அந்தோணியாரை பற்றி, அவர் வாழ்வின் நிகழ்வுகள், அவரது போதனைகள் ஆகியவற்றை பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்று அவரது வாழ்வில் மிக முக்கியமான, அதுவும் விசித்திரமான ஒன்றை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சாத்தானோடு தீமையோடு போராட்டம். அந்தோணியாருடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு, அவர் இளம் துறவியாக இருந்த காலகட்டத்திலும் பிறகு பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்து நற்செய்தி அறிவிப்புக்காக அனுப்பப்பட இருக்கின்ற அந்த காலகட்டத்திலும் அவர் சாத்தானால் மிகவுமே சோதிக்கப்பட்டார். ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் அவர் வென்று கடவுள் தன்னை அனுப்பிய அந்த பணியை நிறைவோடு செய்தார் என்பது வரலாறு. எனவே இது உங்களுக்கு தெரியும். எனவே அதை பற்றி, அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றி மட்டும் என்று உங்களோடு சில நிமிடங்கள் சிந்திக்க விரும்புகிறேன். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு முதல் சீடர்களை தேர்ந்தெடுத்ததை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இரவு முழுவதும் மலை மீது தந்தையோடு இணைந்து ஜெபத்தில் ஈடுபட்டு ஜெபித்து கொண்டிருந்த அந்த இயேசு விடியற் காலத்திலே மலை மீது இறங்கி வந்து தாம் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி அங்கே அந்த 12 பெயர்களும் அப்போஸ்தலருடைய பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. தாம் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய அந்த பெயர்களை சொல்லி முடித்த பிற்பாடு இவர்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி 3 காரியங்களை அங்கே ஒரு அழகான வசனம் குறிப்பிடுகிறது. அவர் இவர்களை தம்மோடு இருப்பதற்கும் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படவும் தீமைக்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக போரிடவும் அவர்களை அவர் நியமித்தார் என்று அங்கே வாசிக்கின்றோம். ஆம் நண்பர்களே, இந்த சாத்தானோடு போரிடுதல் என்பது இது இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல, அது படைப்பின் காலத்திலிருந்தே தொடங்கிய ஒரு நிகழ்வு என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் கடவுள் வான தூதர்களை படைத்தார். அவர்களை மாட்சியிலும் மகிமையிலும் அவர் படைத்தார். அப்படி இருக்க அந்த வான தூதர்களுடைய ஒரு குழுவினர், நாங்கள் கடவுளுக்கு இணையாக இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை அந்த வான தூதர் கூட்டத்திலிருந்து கடவுளிடமிருந்து பிரித்து கொண்டவர்கள். அவர்களை தான் சாத்தான் என்றும் பேய் என்றும் நரகத்தில் இருப்பவர்கள் என்றும் சொல்லுகின்றோம். எனவே இந்த தீமை என்பது, தீயோன் என்பது படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே இருக்கின்ற ஒன்று. அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஒரு நல்லது செய்தால் அந்த தீயோன் அதற்கு ஏதாவது ஒரு ஊறு விளைவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். பிறகு அவர்களை அந்த ஏதோன் தோட்டத்திலே மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய பழத்தை மட்டும்
நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்ற ஒரு கட்டளையையும் கொடுத்து வைத்தார். ஆனால் தீயோன் சாத்தான் பாம்பு வடிவிலே வந்து ஏவாளுடன் பேசி, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் நீங்களும் கடவுளைப் போலவே இருப்பீர்கள் என்று அந்த பெண்ணை நம்ப வைத்து அந்த கடவுளின் திட்டத்தை அங்கே அழிக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு இருக்க படைக்கப்பட்ட அந்த மனிதன் கடவுளால் அந்த ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறான். அன்றிலிருந்து இன்று வரை பிறப்பு நிலை பாவத்தோடு நாம் எல்லாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அதுதான் என்று நமக்கு தெரிகின்றது. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு புனிதருடைய, ஒரு கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய சீடராக இருக்க விரும்புகின்ற, புனித அந்தோனியாருடைய பக்தராக இருக்க விரும்புகின்ற ஒரு மனிதருடைய வாழ்விலே மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது கட்டாயமாக நற்செய்தி அறிவிப்பது, இயேசுவோடு இணைந்திருப்பது, அதே வேளையிலே தீமைக்கு எதிராக போரிடுதல், தீயோனுக்கு எதிராக, தீமைக்கு எதிராக போரிடுதல். இயேசுனுடைய வாழ்விலும் அப்படித்தான். அவர் தன் பணியை தொடங்குகின்ற அந்த காலகட்டத்திலே அவர் ஒரு ஊரிலே ஜெபிக்க ஜெபக்கூடத்திற்கு போகிறார். அவர் ஜெபித்து இறைவார்த்தையை வாசித்து போதனைகளை முடித்த பிற்பாடு அங்கே பேய் பிடித்த ஒரு மனிதன் எழுந்து, உனக்கு இங்கே என்ன வேலை என்று இயேசுவோடு நேருக்கு நேர் போட்டி போடுகிறான். வாயை மூடு என்று சொல்லி அவனை, அந்த சாத்தானை அங்கிருந்து அவர் ஓட்டினார் என்று அந்த இடத்திலே பார்க்கிறோம். அதே போல அந்த ஜெபக்கூடத்திலிருந்து வெளியே வந்து ராயப்பருடைய வீட்டுக்கு அவர் நுழைந்தவுடனே அங்கே அவருக்கு வருகின்ற செய்தி, ராயப்பருடைய மாமியார் கடும் காய்ச்சலாக இருக்கிறார். தீமையினுடைய இன்னொரு வடிவம். இங்கே தீமை என்பது ஏதோ நாம் நினைப்பது போல கொம்பு வைத்த அந்த பசாசுகள் என்று மட்டுமல்ல, தீயோனுடைய எல்லா வடிவங்களும். நோய் என்பது ஒரு தீமை, வறுமை என்பது ஒரு தீமை, ஏழ்மை என்பது ஒரு தீமை, அடக்குமுறை என்பது ஒரு தீமை, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்திலே தீமை இருக்கிறது, இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய அந்தோனியாருடைய ஒரு பக்தருடைய வேலை என்ன? இந்த புனித அந்தோனியார் இந்த சாத்தானுக்கு எதிரான, இந்த தீமைகளுக்கு எதிரான அந்த போராட்டத்தை எப்படி அவர் வெற்றி கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய துறவு பயிற்சி காலத்திலும் பிறகு அவர் நற்செய்தி அறிவிக்க விரும்பிய போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் போக முடியாமல் போகின்ற போதும், இப்படி ஒவ்வொரு தடைகளையும் அவர் சந்தித்த போதெல்லாம் அவர் அந்த தீயோனை, அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு பயன்படுத்திய வழிகள் 4. அதைதான் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இன்று நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே, சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிறது, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அந்த முதல் கிறிஸ்தவர்களுக்கு பேதுரு புனித ராயப்பர் எழுதுவதை பார்க்கிறோம். அப்படி கர்ஜிக்கும் சிங்கத்தை போல நம்மை தீமை செய்வதற்கு, நம்மை தீயோர் ஆக்குவதற்கு, தீமை செய்கின்ற மனிதர்களாக நம்மை மாற்றுவதற்கு சாத்தான் எல்லா வழிகளிலும் முயற்சி கொண்டிருக்கும் போது, அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கான, அந்த தீமையை நாம் மேற்கொள்வதற்கான, அந்த தீமையின் மீது வெற்றி கொள்வதற்கான உதவிகள் அல்லது வழிகள் என்ன? 4 வழிகள் என்று குறிப்பிட்டேன். 1, ஜெபம். ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை பார்த்து தம்மோடு இருப்பதற்கு அவர்களை ஏற்படுத்தினார். ஜெபம் என்பது
நமக்கு தெரிந்த மந்திரங்களை ஜெபங்களை சொல்வது ஜெபந்தான் கட்டாயமாக. ஆனால் ஜெபத்தினுடைய அடிப்படை அர்த்தம் என்ன? கடவுளோடு ஒன்றித்திருப்பது. அடிக்கடி நான் இப்போதெல்லாம் மின்சாரத்திலே ஓடுகின்ற ரயில் வண்டிகளை பார்த்திருக்கிறோம். அந்த மின்சார ரயில் வண்டியினுடைய அந்த என்ஜினிலே மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு கை போல் ஒன்று இருக்கும். அது என்ன செய்யும்? அந்த மேலே இருக்கிற ஒயரில் எப்பவுமே தொட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை தொடாமல் இப்படி கீழே வந்துருச்சுன்னா ரயில் நின்று போயிடும், வண்டி ஓடாது. அந்த லீவர் எப்போதும் அந்த மேலே இருக்கிற ஏனென்றால் அந்த கம்பியிலிருந்து தான் மின்சாரம் இது என்ஜினுக்கு என்ஜின் வேலை செய்து அந்த ரயில் ஓடுகிறது. நண்பர்களே, ஜெபம் என்பது அதுதான். எல்லா நேரங்களிலும், அது ஓய்விலும் சரி, உழைப்பிலும் சரி, அது சந்தோஷமாக இருக்கும்போதும் வேதனையோடு இருக்கும்போதும் சரி, எல்லா நேரங்களிலும் கடவுளோடு இணைந்திருப்பது, டு பி இன் டச் வித் த லார்ட், கடவுளோடு இணைந்திருப்பது, அதுதான் ஜெபம். அத்தகைய ஒரு ஜெபத்திற்கு கட்டாயமாக திருப்பலிகள், பிரார்த்தனைகள், மற்ற திரியாத்தரங்களுக்கு சென்று வழிபடுதல், இது போன்றெல்லாம் அதற்கு துணை செய்யும். இவை எல்லாவற்றிலும் வைத்து கடவுளோடு தொடர்பில் இருப்பது, டு பி இன் டச் வித் த லார்ட், தன்னோடு இருப்பதற்கு அவர்களை அவர் ஏற்படுத்தினார். எனவே தீமையை வெல்லுவதற்கும் சாத்தானை வெல்லுவதற்கும் முதல் வழி ஜெபம். இரண்டாவது வழி, ஆண்டவர் இயேசு தன் பணியை தொடங்குவதற்கு முன்னால் சாத்தான் அவரை பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது அவர் சொன்னது என்ன? கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் மனிதன் உயிர் வாழ்கிறான் என்று அந்த வார்த்தையை வழியாக சாத்தானை அவர் வாயடைக்க செய்வதை அங்கே பார்க்கிறோம். எனவே தீமையை வெல்லுவதற்கு, தீமையை மேற்கொள்வதற்கு, தீயோனை அடங்கச் செய்வதற்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இரண்டாவது வழி இந்த இறை வார்த்தை. அப்படி என்றால் இறை வார்த்தையை வாசிப்பது, இறை வார்த்தையை கேட்பது, இறை வார்த்தையை நாம் நினைத்து பார்ப்பது, தியானம் செய்வது, அந்த இறை வார்த்தையை செபிப்பது, இந்த நான்கும் அந்த இறை வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. எனவே முதலிலே நம்முடைய தனி ஜெபம், இரண்டாவது இறை வார்த்தை, மூன்றாவதாக அந்த தீமையை எதிர்த்து போராடுவதற்கு ஆண்டவர் இயேசு நம்ம கை கொண்டிருந்த ஒரு செயல், ஒரு வழி என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்டது போல, இந்த கர்ஜிக்கும் சிங்கம் போல வருகின்ற இந்த சாத்தானை நம்பிக்கையினால் எதிர்த்து நில்லுங்கள் என்று அங்கே ராயப்பர் எழுதுகிறார். நம்பிக்கையினால். நம்பிக்கை என்றால் என்ன? ஏதோ ஒரு கடவுள் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்வது நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்பது கடவுள் மற்றும் திருத்துவம், இதை பற்றிய கோட்பாடுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பது நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி. அந்த நம்பிக்கை என்ற அந்த நாணயத்தினுடைய அடுத்த பகுதி என்ன? எதை நான் நம்பினேனோ, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேனோ, அதற்கு என்னையே கையளிப்பது. ஆங்கிலத்திலே சரண்டர் என்று சொல்வார்கள். தன்னையே, யாரை கடவுள் என்று நான் நம்புகிறேனோ அந்த கடவுளுக்கு என்னை முழுமையாக சரணாகதி அடைய செய்வது, அவரிடத்திலே முழுக்க என்னை விட்டு விடுவது, அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு பல சேரங்களிலே புதுமை செய்வதற்கு முன்னால், இதை நான் செய்ய முடியும் என்று நம்புகிறாயா என்று கேட்கும்போது, உனக்கு அந்த அறிவு இருக்கிறதா என்று அவர் கேட்கவில்லை. மாறாக, நான் உன்னை குணப்படுத்த முடியும் என்று உன்னையே என்னிடத்திலே கையளிப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? ஆமாண்டவரே என்று சொல்லும் போதெல்லாம் அங்கே புதுமை நடந்ததை பார்க்கிறோம்.
எனவே முதலிலே ஜெபம், இரண்டாவது இறைவார்த்தை வாசித்தல், கேட்டல், ஜெபித்தல், மூன்றாவது கடவுள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெறும் அறிவுபூர்வமாக இல்லாது அன்றாட வாழ்க்கையிலே செயல்களிலே மிளிருகின்ற நம்பிக்கையாக காணப்படுகின்ற நம்பிக்கை. நான்காவதாக நன்மை செய். திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரத்திலே இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற ஒரு வாக்கியம். நான் முதல் பகுதி சொல்லுவேன், நீங்கள் 2வது பகுதியே ஒரு டேஷ் போடுவேன், அந்த டேஷை நீங்கள் ஃபில்லப் பண்ணும் பார்க்கலாம். அவர் சென்ற இடமெல்லாம் டேஷ் செய்து கொண்டே போனார். என்ன? நன்மை செய்து கொண்டே போனார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். நன்மை என்பது எனக்கு நானே கொடுத்து கொள்வது, அது நன்மை அல்ல. பிறருக்கு உதவியாக, பிறருக்கு பயன்படுவதாக செய்யப்படுகின்ற ஒரு செயலை தான் நற்செயல், நன்மை என்று சொல்லுகிறோம். எனவே இந்த தீயோனை எதிர்ப்பதற்கு, இந்த தீமையை நாம் மேற்கொள்வதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற காட்டுகின்ற 4வது வழி, இயேசுவை போலவே செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நன்மையே செய்து கொண்டு போங்கள். அடுத்தவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டு போங்கள். அப்போது சாத்தான் உங்களை நெருங்க முடியாது. எனவே நீங்கள் ஜெபிக்கும் மனிதர்களாக, இறைவார்த்தையை அடிப்படையில் உங்கள் வாழ்வை அமைத்த ஜெபிக்கிற, தியானிக்கின்ற மனிதர்களாக நீங்கள் இருந்தால், அந்த நன்மை செய்கின்ற மனிதர்களாக இருந்தால், நம்பிக்கையில் வாழுகின்றவர்களாக இருந்தால், தீமையை எதிர்த்து, தீயோனை எதிர்த்து போராடுவதும் அந்த தீயோனை வெற்றி கொள்வதும் மிக மிக எளிதாகும். கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் குறிப்பிட்ட இந்த 4 காரியங்களையும் நினைத்து பார்ப்போம். புனித அந்தோனியார் தன்னை பல விதங்களிலே வாதைகளுக்கு உட்படுத்திய அந்த தீயோனை இருந்த ஜெபத்தாலும் இறை வார்த்தையாலும் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோமே. இதோ அதே அந்த அந்தோனியார் திருத்தலத்திலே நான் என் வாழ்க்கையிலே எல்லா விதமான பலவிதமான இந்த தீமைகளை வென்று வாழ வேண்டும் என்றால், இந்த 4ம் என் வாழ்விலே எவ்வளவு இருக்கிறது? முதலிலே ஜெப வாழ்வு, தனியாக ஜெபித்தல், குடும்பமாக ஜெபித்தல், வழிபாட்டிலே மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபித்தல். இந்த ஜெப வாழ்வு எப்படி இருக்கிறது? இது உறுதியாக இருந்தால் தீயோன் என்னை அணுக முடியாது. இரண்டாவது, நான் ஒரு இறைவார்த்தையின் மனிதனாக, இறைவார்த்தையை வாசிப்பவராக, கேட்பவராக, அதை கொஞ்சம் யோசித்து தியானிப்பவராக, அதை ஜெபிக்கின்றவராக நான் இருந்தால் தீயோன் என்னை அணுக முடியாது. மூன்றாவது, நான் உயிருள்ள விசுவாசம் என்று இதுவரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில் நான் நிலைத்திருந்தால், உறுதியாக இருந்தால் தீயோன் என்னை அணுக முடியாது. நான்காவதாக, என்ன நடந்தாலும் சரி நான் நன்மையை மட்டுமே செய்வேன் என்று நாம் புறப்பட்டால் தீமையை கட்டாயமாக நம்மை வெல்ல முடியும். அந்தோனியாரின் இந்த புனித திருத்தலத்திலே இப்படியாக தீமையை மேற்கொண்டு நல்லவர்களாக வாழ ஆண்டவரே புனித அந்தோனியார் வழியாக எங்களுக்கு அருள் புரியும் என்று உருக்கமாக வேண்டி ஜெபிப்போம். தீமையை மேற்கொண்ட புனித அந்தோனியார் நமக்கும் அதே அருளை பெற்று தந்து தீமையை மேற்கொண்டு வாழுகின்ற மனிதர்களாக நமக்கு அருள் புரிய அந்தோனியாரிடமும் என்று மன்றாடுவோம். இறைவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.